இவங்களையெல்லாம் பார்த்துட்டோம், நம்முடைய அண்ணனை இன்னும் பார்க்கல. அந்த கேட்டகரி அவங்க யாருன்னா ஃபாலன் ஏஞ்சல், தள்ளப்பட்ட யாரும் கேருப் தான். ஆனால் முதலாவது பாவம் பூமியிலே உருவாகவில்லை, முதலாவது பாவம் நடந்தது பரலோகத்திலே. ஏனென்று சொன்னால் இவர் தான் நான் தேவனுக்கு மேலே நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இவர்களை குறித்து எல்லாம் நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். இவரை குறித்து தான், இவருடைய அசிஸ்டன்ட் குறித்து தான் இன்னும் நமக்கு பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ரஃபேல்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்களா? ரஃபேல் தூதன். ரஃபேல் தூதன் நம்முடைய வேதாகமத்தில் எந்த இடத்துல வராது. ரோமன் கத்தோலிக்கர்களுடைய தள்ளுபடி ஆகமங்கள்னு ஒன்று இருக்குது பைபிளில். கேனனைசேஷனில் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் தான் இங்கே இருக்கிறது. அங்கீகரிக்கப்படாத சப் கேட்டகரி, அது அங்கீகரிக்கப்படாத புத்தகங்கள் அப்போக்ரிஃபான்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் த புக் ஆஃப் தௌபித், த புக் ஆஃப் ஏனோக்குன்ற ஒரு புத்தகம் இருக்குது. அதில் இந்த ரஃபேல் பற்றி வரும். அவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறது. ஏன்னா நாம் இதைத்தான் வேதமாக கருதுகிறோம். அந்த செகண்டரி கேட்டகரியில் இருக்கிற புத்தகங்கள் வேண்டாம். மூன்றாவதாக அதர் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை என்ன? பணிவிடை செய்ய நமக்காக கர்த்தர் உருவாக்குறார். கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு பணிவிடை செய்ய, கர்த்தர் கொடுக்குற காரியங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்ய. நீங்கள்லாம் போயிட்டே இருக்கிறீங்க, வண்டியில் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரே ஒரு செகண்டு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மிஸ் பண்ண வைத்தது கர்த்தர் தான். ஹல்லேலூயா! அவர் தான் காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார், என்னவென்று சொல்லுவார்? அந்த சிறியவர்கள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவரை குறித்த தேவதூதர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஸோ கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு குட் நியூஸ் என்ன நமக்கு அப்படின்னு சொன்னால், தேவன் தேவதூதர்களை நமக்காக பாதுகாப்பதற்கும், மற்ற காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில், நீங்கள் டிப்ரெஷனில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற நேரத்தில், ஏதோ ஒரு கரம், ஏதோ ஒரு உணர்வு நம்ம தூக்கி விடுறது மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் சேர் பக்கத்தில் தேவதூதன் இருக்கிறார். உங்க சேர் பக்கத்தில், உங்க வீட்டில், அறையிலே. எத்தனையோ பெண்கள் தங்கள் கண்ணீர்களை எங்கே அழுகுறாங்க தெரியுமா? சொல்லுங்க. ஹாலில், லிவிங் ரூமில் அழுகுறது இல்லை, கிச்சனில் அழுகுறதில்லை, பெட்ரூமில் அழுகுறதில்லை, பாத்ரூமில் போட்டு தண்ணி ஓன்னு அது சத்தத்தில் இவர்கள் ஓ என்று அழுகிறார்கள். ஏன் அப்படின்னா, என் சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த பாத்ரூமில் கூட தேவ தூதர்கள் உங்களை ஆறுதல் படுத்துகிறாங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஆகையினால இன்றைக்கு தேவ தூதர்களை குறித்து இன்னொரு முறை நாம் தெய்வ செய்தியை பார்க்கலாம். பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இருக்கிறது இதில். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, சாத்தானையும் தள்ளப்பட்ட தூதர்களையும் எப்படி அடையாளம் கண்டு நம்ம வாழ்க்கையில் அவங்க வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை தான் பார்த்துக்கிட்டு நாம் செல்ல போகிறோம்.